அவங்களும் அங்கே தான் நிற்கான். பேர் வந்து குஷ்பு. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறீங்க ஷாப்பிங். எந்த ஊர் போகுது? மதுரைக்குள்ளேயே தான் போகுது. நல்ல அழகு வாய்ஸ் தான் குஷ்பு. ஆமாம் ஆமாம், பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சென்னை வரீங்களாவா? கண்டிப்பாக வரும்போது சொல்கிறேன். சென்னை வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஈரோடா? சரி 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 சரி. கேஜிஎஃப் ப்ளூஸ் ஆண்டியா? வாங்க அங்கிள். ராஜேஷ் எம் வெல்கம். அவன் பேசிட்டு போகிறான். அவன் அவனோட கமெண்ட்டை யார் ரீட் பண்ண போகிறான்? வைத்தியம் ஓரத்தில் உட்காந்து அது வாட்டில் புலம்பிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே தத்தா, நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். தர்மராஜ் அப்படியா? தங்கச்சி இப்போ எங்கே போகிறீங்க? ஸ்ரீவாசன் நான் கொஞ்சம் மங்கேஜ் ஸ்ரீவாசன் திங்ஸ் வாங்கணும். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் வெளியில். மல்லி ஐயர் மாமி மாதிரி சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ. பாஸ் ஊட்டி போகிறதுக்குள்ள விடிஞ்சு போகும். ஏற்கனவே ஒருத்தர் எப்படி பொம்பளையெல்லாம் பேசி அடி வாங்கினது ஞாபகம் இருக்கா? நியூஸ்லலாம் வந்துருச்சு. ஒருத்தர் பொம்பளைங்களை தேவையில்லாமல் பேசி ஃபேக் ஐடி அந்த பேட் கமாண்டு போடுறவனெல்லாம் பார்த்துக்கோ. அதே மதுரை மாடு தமிழ் வச்சு தான் அடி முகரையெல்லாம் பிச்சு விட்டாங்க. சரியா? ஐயோ, உங்கள் பஸ்ஸில் எல்லோரும் டிக்கெட் எடுத்து முடிச்சிட்டாங்களே. நாங்கள் பாதி தூரம் வந்துட்டு அந்தளவுக்கு இன்னும் அக்கா வசதி ஆகலை. ராஜேஷ் ஏற தாயக்கா. வாங்க வாங்க. வணக்கம் பாட்டிமா. வாங்க துளசிராமன் தாத்தா. வெல்கம் தாத்தா. எல்லாரும் ஒரு நாளைக்கு பாட்டியாக இருந்தாலும் போகிறோம், தாத்தாவாக தான் போகிறோம். என்றும் இளமை 16 மாதிரியவா இருக்கும்.